கடவுளமிருந்தும் மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் சிந்தையாளும் தூய ஆவியாரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம் ஒருவருக்கு மிகுதியாக உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 15 - 20 முடிய உள்ள வசனங்கள். அதிலே 19வது வசனத்தை 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 30வது அதிகாரம் 15 - 20 முடிய நான் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சன்னதியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் மாணவர் என்றார். இருக்கிற நிலைகளிலே நம்முடைய தலைகளை வணங்குவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். பாத்திரம் வேறு தள்ளாமலே நீரம்பி வாழியோ பாத்திரமாய் விளங்க செய்யவே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணானே என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் கடவுளை, வாழ்வுதல் உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆம் கர்த்தாவே, உலகம் என்ற மாக்கடலிலே பலவிதமான பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் அல்லல் பட்டு அடிபட்டு இதோ உம்முடைய சமூகத்திலே இந்த நாளிலே நாங்கள் வீழ்ச்சி கிடக்கிறோம். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை உயர்த்தியும். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை சக்திப்படுத்தும். உம்முடைய வார்த்தையின் மூலம் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்குரிய புதிய நம்பிக்கை எங்களுக்கு தார். இதோ வசனத்துக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்
ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நான் பிறந்து வளர்ந்த பகுதியிலே, இந்த கிராமங்களிலே, அதை சுற்றியுள்ள கிராமங்களிலே ஒரு பழக்கம் உண்டு. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஒரு வயதை நிரம்பும் போது ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுவார்கள். அந்த கொண்டாட்டத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று என்னவென்று சொன்னால், உங்கள் பகுதியிலே இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஒருவேளை இருக்கக்கூடும், இல்லாமல் இருக்கக்கூடும். ஒரு பெரிய வாழை இலையை வெட்டி கொண்டு வைப்பார்கள் வீட்டின் திண்ணையில். அந்த இலையிலே ரைஸ் கொண்டு வைப்பார்கள், ரைஸ் சாதம். அடுத்ததாக ஒரு புக் வைப்பார்கள், பெண் வைப்பார்கள். பெண் பிள்ளையா இருந்தால் லிப்ஸ்டிக், வளையல்கள் எல்லாமே வைப்பார்கள். இப்படி எல்லாம் ஃபுல்லா பொருட்களாக நிறைந்திருக்கும். அடுத்ததாக இந்த ஒரு வயது நிரம்பிய பிள்ளையை கொண்டு வச்சு எடுக்க வைப்பார்கள். பிள்ளை எடு, உனக்கு பிடித்தமானதை எடு அப்படின்னு சொல்லுவார்கள். சில பிள்ளை என்ன செய்யும்னா சாப்பாட்டுல கை வைக்கும். சாப்பாட்டுல கை வச்ச உடனே என்ன சொல்லுவார்கள், இந்த பிள்ளை எப்படி வரும், சாப்பாட்டு ராமனா வரும். அடுத்ததாக பெண்ணில கை வைத்தோம்னா இவன் எப்படி வருவான், ரொம்ப படிப்பாளியா வருவான் அப்படின்ட்டு. அந்த பச்சளங்குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அடுத்தது அலங்கார பொழுதுல கை வைப்பன்னா, ஒரு குழந்தை கை வைக்கணும்னா இவன் எப்படி தன்னை மேக்கப் பண்ணுவதிலே, அலங்கரிப்பதிலே தீவிரமா இருப்பான் அப்படி என்றெல்லாம் கணக்கு போடுவார்கள், சொல்லுவார்கள். அது அவர்களுடைய ஆயுதம். அது ஒரு வயது குழந்தை, அதுக்கு என்ன தெரியும், பல பொருட்கள் வைக்கிறார்கள். அதை எடுக்கிற பொருளை வைத்து அது இப்படிதான் அப்படி என்று அதுக்கு அப்படியே முத்திரை குத்தி விடுவார்கள். இங்கேயும் பாருங்கள், மோசே தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழைக்கிறார். இந்த பகுதியை ஃபயர்வெல் ஸ்பீச் என்று கூட நாம் சொல்ல முடியும், கடைசி உரை. ஏன்னா 34வது அதிகாரத்துல பார்க்கும்போது மோசே மரித்து போகிறார். ஏன்னா கடவுள் ஏற்கனவே சொல்லிவிட்டார், கானான் தேசத்தை பாப்பாய் ஒழிய நீ அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாய் என்பதையும் கடவுள் திட்டமாக உணர்த்தி விட்டார். ஆகையினால் எல்லா ஜனங்களையும் அழைக்கிறார் மோசே. தனக்கு முன்பாக மரணம் இருக்கிறது என்பதையும் உணர்ந்தவராக சில காரியங்களை எடுத்து வைக்கிறார். இங்கே இந்த பகுதியிலே பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிற ஒரு வயது நிறைந்த குழந்தைக்கு எப்படி இலையில பொருட்களை வைக்கிறார்களோ அதே போல தம்முடைய ஜனத்திற்கு முன்பாக 4 வெரைட்டியான காரியங்களை வைக்கிறார். என்னன்னா, என் மக்களே பாருங்க அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிற, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். பார்ப்பா, 4 காரியங்களை வைக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறார். வைத்துவிட்டு ஒரு நல்ல ஆலோசனையும் தருகிறார். குழந்தையை பார்த்து நீ அதை எடு இதை எடுத்து நாம் யாரும் சொல்லுவதில்லை, பெற்றோரும் சொல்லுவதில்லை, பெரியோர்களும் சொல்லுவதில்லை. ஆனால் இங்கே மோசே அவ்வாறு சொல்லிவிட்டு ஒரு மிக முக்கியமான ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீயும் உன் சன்னதியும்
என்ன செய்யும்படிக்கு? பிழைக்கும்படிக்கு நீ எதை தெரிந்து கொள்வாயாக? நீ ஜீவனை தெரிந்து கொள்வாயாக. மிக முக்கியமான ஒரு காரியம். இதெல்லாம் உனக்கு முன்பாக இருக்குப்பா. ஆனால் அதே நேரத்தில் நான் சாக போறேன், நான் கானான் நாட்டுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. ஆனால் கடைசியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், 4 காரியங்கள் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நீ பிழைக்கும்படிக்கு, உன் சன்னதி பிழைக்கும்படிக்கு, உன் சன்னதி வாழும்படிக்கு நீ எதை தெரிந்து கொள்வாயாக? ஜீவனை தெரிந்து கொள்வாயாக. ஏன் அதுல சரி ஜீவனை மட்டும் வச்சு சொன்னா போதுமே, அதுக்கு என்ன சாபத்தை வைக்கணும், அதுக்கு என்ன மரணத்தை வைக்கணும்? ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மனிதனை ஒரு ரோபோட்டாக படைக்கவில்லை. ரோபோட் அப்படின்னு சொன்னால் தெரியும். ரோபோட்ல என்ன ப்ரோக்ராம் அதுல ஃபீட் பண்றாங்களோ அது கரெக்டா செய்து முடிக்கும். அதிலிருந்து தடம் என்ன செய்யாது, மாறவே மாறாது. நல்ல காரியங்களை அதுல அப்படியே ஃபீட் பண்ணிட்டோம்னா அந்த ரோபோட் அதில் இருக்கிற காரியங்களை மட்டுமே செய்யும். இது மனிதனுடைய கண்டுபிடிப்பு. ரோபோட் அதுல நல்ல காரியத்தை ஃபீட் பண்ணோம்னா அதுல தவறு செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் கடவுள் மனிதனை ஒரு ரோபோட்டாக படைக்கவில்லை. எப்படி படைத்தார் என்று சொன்னால், எப்படி படைத்தார்? சுதந்திர விருப்பத்தை கொடுத்து படைத்தார். சுதந்திர விருப்பத்தை கொடுத்து படைத்தார். அப்படி என்று சொன்னால் மனிதன் தேர்ந்தெடுப்பதற்கான முழு உரிமையையும் கொடுத்தார். நீ நல்லது வேணும் என்றால் நல்லதை எடுத்துக்கொள்ளலாம், தீயதை வேண்டும் என்று சொன்னால் தீயதை எடுத்துக்கொள்ளலாம். தான் சில நாத்திகர்கள் வாதிடுவார்கள். என்ன வாதிடுவார்கள் என்று சொன்னால், சரி ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் படைத்தார், தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசித்தார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது என்று சொன்னா ஏன் அந்த கனியை படைக்கணும், ஏன் அவ்வாறு செய்யணும்? ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் மனிதனை படைத்தது எப்படி? சுதந்திர விருப்பத்தை கொடுத்து படைத்தார். அதுக்கு முழு சுதந்திரம் உண்டு. நீ நல்லதை தேர்ந்தெடுத்து வாழ முடியும், தீயதை தேர்ந்தெடுத்தும் வாழ முடியும். ஆகையினாலேதான் ஏவாள் என்ன செய்தார்? கடவுள் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சுதந்திர விருப்பத்தை கொடுத்தார். இதை தீண்டாதப்பா எச்சரித்தார், ஆனால் சுதந்திர விருப்பத்தை கொடுத்தார். ஆனால் இந்த ஏவாள் என்ன செய்தார்? கீழ்ப்படியவில்லை. அங்கேதான் பிரச்சனை வந்துச்சு. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதிலிருந்து தொடங்கிய பாவம் அவரிலிருந்து அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே மோசே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கானான் நாட்டை நோக்கி வழி நடத்திய மோசே மக்களை பார்த்து இப்போது சொல்லுகிறார். அப்படிதான் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? வாழ்வையும் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அப்படி என்று உங்களுக்கு சுதந்திர விருப்பம்பா. அதை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஜீவனை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதமும் வாழ்வும் உண்டு. நீங்கள் பிழைக்கும்படிக்கு, உங்கள் சன்னதி பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் அன்பார்களே, இந்த ஜீவன் அப்படி என்ற காரியத்திலே 3 காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. ஓகே, நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன். ஓகே, நல்ல சாய்ஸ், பரவாயில்ல, நல்லதை தேர்ந்தெடுத்திருக்கிறாய். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதுலே நான் நல்லதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் அந்த ஜீவனுக்குள்ளே ஜீவன்
என்கிற காரியத்திற்குள்ளேயே 3 காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. நான் ஜீவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படி என்பதை நம்முடைய வாழ்க்கையில நிரூபித்து காட்ட வேண்டும். அது 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த 3 காரியங்கள் அது உள்ளடக்கமாயிருக்கிற 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக தொட்டு வைத்து இந்த நாள் நிறை செய்தி நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். பாருங்கள், அந்த 3 காரியங்கள் எவை என்பதை 16வது வசனமும் 19வது வசனமும் 20வது வசனமும் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நான் ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கிறோம்பா அப்படி என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அதான் 2வது பகுதி. முதலாவது காரியம், உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து. Choosing life involves loving God. கடவுளை தேர்ந்தெடுக்கின்ற என்கிற ஜீவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்கிற காரியம் எதை உள்ளடக்கியது என்று சொன்னால், கடவுளை அன்பு செய், கடவுளை நேசி என்பதை உள்ளடக்கியது. நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்போது உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்டா எல்லாரும் கை தூக்கிங்க. கடவுளை யாரெல்லாம் நேசிக்கிறீர்கள் அப்படி என்று கேட்டால் நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? மிக எளிதாக கையை உயர்த்தி விடுவோம். இதுதான் இன்றைக்கு கன்வென்ஷன் கூட்டங்களில் எல்லாம் நடக்கிறது. யார் கடவுளை நேசிக்கிறீர்கள் அப்படியே கையை உயர்த்துங்கள் அப்படின்னு சொன்னா அப்படியே கையை உயர்த்தி விடுவார்கள். அது எதை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால், உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. உணர்வு பூர்வ உணர்வை தட்டி எழுப்பி கடவுளை நேசிக்கிறாய் என்று சொன்னா உணர்வு பூர்வமா நான் நேசிக்கிறேன், என் ஆண்டவருக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்வார்கள். அடுத்து இன்டலெக்சுவல், அறிவு பூர்வமாக, நான் நேசிக்கிறேன்ப்பா, கடவுள் யார் என்பது எனக்கு தெரியும், கடவுளை எப்படி நேசிப்பது என்பதும் எனக்கு தெரியும். அதே நேரத்தில் அங்கேதான் அடுத்ததாக இருக்கிறது உண்மையான அன்பு. நான் உண்மையாகவே கடவுளை நேசிக்கிறேன் என்பது எதிலே வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு கீழ்ப்படிவதிலே வெளிப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலே வெளிப்பட வேண்டும். அதான் ஆடம் கிளார்க் மிக அருமையாக சொன்னார். அன்பு இல்லாமல் கீழ்ப்படிதல் இருக்கவே முடியாது. அதே நேரத்திலே கீழ்ப்படிதல் இல்லாமல் அன்பு கனியற்றது, அது செத்தது அப்படின்னு சொல்கிறார். அன்பில்லாமல் கீழ்ப்படியவே இருக்க முடியாது. ஓகே, அடுத்து சொல்லுகிறார், கீழ்ப்படிதல் இல்லாமல் அன்பு கனியற்றது, செத்தது அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப பாருங்க, நான் கடவுளை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறோம். அதே இயேசு ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதாவது என்னன்னா, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இது கஷ்டமா ஈஸியா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம், நல்ல காரியம், அதுல குறைவொன்றும் இல்லை. அப்படி என்று சொன்னால் ஆண்டவரை நேசிக்கிறார் கடவுள் சொல்லுகிறார். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படி என்று சொல்கிறார். கஷ்டமா ஈஸியா? கஷ்டமான காரியம். அடுத்து சொல்லுகிறார், உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அடுத்த கன்னத்தையும் நீ என்ன செய்து கொடு, காட்டி கொடு, காட்டு. இது கஷ்டமா ஈஸியா? இது நமக்கு கஷ்டமாயிருந்தால் நாம் கடவுளை நேசிக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? அதான் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே மிக அருமையாக சொல்லுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்.
அப்படின்னா கடவுளுடைய கட்டளைகள் சில நேரத்திலே நமக்கு சுமையாக இருக்கிறது. கடவுளுடைய கட்டளைகள் சில நேரத்திலே சாத்தியமற்றதாக இருக்கிறது. கடவுளுடைய கட்டளைகள் நமக்கு பாரமாய் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சுய பலத்தை கொண்டு, சுய ஆற்றலை கொண்டு கடவுளுடைய கட்டளையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாது. ஆகையினால்தான் பாருங்கள், அதே யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்துருவார். எப்ப முடியாதுப்பா. கடவுளுடைய கட்டளைகளும் நியமங்களும் சில நேரத்தில் நமக்கு பாரம் தான், நம்மால் நிறைவேற்ற முடியாததுதான். ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு எப்படி ஐயா மறு கன்னத்தை காட்ட முடியும்? என்னை திட்டமிட்டு சபித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை வீழ்த்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு மனிதனை என்னால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கடினமான காரியம். ஆனால் சுயபலத்தால் முடியாது. அதற்கு துணையாகத்தான் கடவுள் யாரை தந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவி, ஒரு தேற்றவாளனை, ஒரு துணையாளனை. ஆவியானுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டவனால் இதை செய்ய முடியும். அதான் நம் அனைவருக்கும் நன்றாய் தெரியும். அன்னை தெரசா தன்னுடைய ஆர்ஃபனேஜுக்காக கடைகடையாக ஏறி, ஆரம்ப காலத்திலே கடைகடையாக ஏறி மக்களுக்காக குடியா குடியான்னு கேட்டுட்டே இருக்கிறார். ஒரு கடையில போகும்போது, ஒரு கரத்தை நீட்டும் போது அந்த கடைக்காரன் என்ன செய்தான்? துப்பி வச்சுட்டான். துப்பி வச்சுட்டான். நாம இருந்து என்ன செய்வோம்? பேசாம இறங்கி வருவோம், கோவப்படுவோம். இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் நீ எப்படி செய்யற, போடா அப்படின்னு எல்லாம் திட்டி எடுத்துட்டு தான் வருவோம். இது ஹியூமன் நேச்சர். ஆனா அந்த அம்மா என்ன செய்தாங்க தெரியும் நமக்கு. அந்த துப்புன கையை வாங்கி, இது யாருக்கு? இது எனக்குப்பா, இது நான் வச்சுக்கிறேன், அந்த மக்களுக்கு நீ எதையாவது கொடு. இது ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களால், ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற மக்களால் தான் முடியும். அப்போ உண்மையாகவே நான் கடவுளை நேசிக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடு இதிலே தான் இருக்கிறது, இதிலே தான் இருக்கிறது. அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதி, நிருப பகுதி, அருமையான பகுதி. பவுலடிகளார் இந்த நிருபத்தை பிலோமோன் என்ற ஒரு தனி மனிதனுக்கு எழுதுகிறார். எதற்காக எழுதுகிறார்? ஒனேசிமு என்ற ஒரு அடிமை பிலோமோன் இடத்திற்கு கீழே வேலை செய்கிறான். ஏதோ வேண்டாம் வேலை பண்ணிட்டு ஓடி போறான். ஓடி போற இடத்துல எப்படியோ பவுலை கண்டு கொள்ளுகிறான், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான், பவுலுக்கு உகந்தவனாக மாறுகிறான். பவுலினுடைய ஸ்டோரி எல்லாம் கேட்டு, எல்லாம் சரிதான்ப்பா, நீ வந்திருக்கிறாய், இப்போது மனமாற்றம் அடைந்திருக்கிறாய், நீ எங்களோடு இருக்க வேண்டியவன் அல்ல, உன் எஜமானிடத்தில் நீ திரும்பி போக வேண்டியவன். ஆகையினால்தான் கடிதத்தை எழுதுகிறார். ஒனேசிமுவுக்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் பாருங்கள். எப்பா, அவன் நிறைய செய்திருக்கலாம், வேண்டாத காரியங்கள் செய்திருக்கலாம், உன் மனதை புண்படுத்தி இருக்கலாம், உன் மனதை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஒன்றே ஒன்று செய்த எல்லாவற்றையும் என்னுடைய கணக்கில் நீ வைத்துக்கொள் அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுவது போல. இப்ப நான் வந்தா நீ எப்படி ஏற்றுக்கொள்வாயோ அதே போல அவனை ஏற்றுக்கொள். ஏன்னா எஜமானுக்கு துரோகம் செய்து விட்டு ஓடி போனவன், அது மறக்க முடியும். எஜமானால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஆனால் மன்னித்தே ஆக வேண்டும். ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். அதுதான் உண்மையாய் கடவுளை நேசிக்கின்ற நேசம். அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்ப்போம். கடவுளை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது எழுது, உணர்ச்சி பூர்வமாய் அறிக்கையிடுவது எழுது, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படி என்று
பாடுவதும் மிக மிக எளிது. ஆனால் பிறரிடத்திலே இயேசுவை வெளிப்படுத்தி வாழ்வதுதான் உண்மையாகவே நாம் இயேசுவை நேசிக்கிற வெளிப்பாடு. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையாகவே அது கனி நிறைந்த அன்பு, அல்லது அது செத்த உயிரில்லாத அன்பு. நம்முடைய அன்பு, கடவுள் மேல் உள்ள அன்பு கனி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் மன்னித்து ஏற்று ஆசீர்வதித்து வாழ்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அடுத்து பாருங்க, ஜீவன் அப்படி என்பதுக்குள்ளே அடங்கி இருக்கிற இரண்டாவது மிக முக்கியமான காரியம் அதுதான். அந்த அதே வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை வாசியுங்கள். உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து, 20வது வசனம், அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து, அதான் முந்தின வசனம் சொல்லுகிறது, அவர் வழிகளில் நடக்கும். 16வது வசனம், கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடு. செவி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வழிகளில் நடப்பாயாக. வாக்கிங் இன் த வே ஆஃப் காட், அது வந்து மிக முக்கியமான. அப்போ ஜீவன் என்கிற காரியம் சாதாரணமானது இல்லை. நான் ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கேட்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சத்தத்திற்கு இசைந்து என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். ஒரு முறை நான் திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டு பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறேன். இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து பஸ்ஸுகள் எல்லாம் வெளியே வருகிறது. போலீஸ்காரர் வந்து மைக்ரோஃபோன்ல சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறார். வண்டி எடுங்க, கொஞ்சம் டிராபிக் நெருக்கடியான நேரம், சாயங்கால நேரம், வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஒரே ஒரு கார்காரன் உள்ள இருக்கிறார், காருக்குள்ள இருக்கிறார். போலீஸ்காரர் வண்டிக்கு கலரை சொல்லி கத்துக்கிறார். ப்ளூ கலர் காரை எடுத்துரு போ, முன்ன போ, நேர போ, முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு போ அப்படின்னு சொல்லுகிறார். அவன் என்ன செய்யல, காதலையே வாங்கல. சத்தம் கேட்கிறது, போலீசார் கத்துக்கிறது கேட்கிறது, காதலையே வாங்கல. அவர் அந்த கூண்டில் இருந்து வேகமாக இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் உடனே அந்த வாகனத்துக்கு என்ன பண்ணாரு? என்ன செய்தாரு? ஃபைன் தான் போட்டார். இதே போலதான் கடவுள் ஒரு டிராபிக் போலீஸ் ஆபீசராக இருந்து நம்முடைய வாழ்க்கையை டைரக்ட் பண்றார். வசனத்தின் ஊடாக, போதகர்கள் ஊடாக, ஊழியக்காரர்கள் ஊடாக அவர் டைரக்ட் பண்றார். எப்பா போகிற வழி சரியில்லப்பா, அந்த பாதை விட்டு இந்த பாதை போ அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா சத்தமும் காதுக்கும் கேட்க மாட்டேங்குது, வழியும் அவருக்கு ஏற்ற வழியிலே இல்லை. அதான் கடவுள் சொல்லுகிறார், மோசையை கொண்டு சொல்லுகிறார், எப்பா கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடு, அவருடைய வழிகளில் நீ என்ன செய்வாயாக? நடப்பாயாக. இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதம், 1வது சங்கீதம் மிக மிக அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய வழியில் நடவாமல், துன்மார்க்கருடைய வழியில் நடவாமல், அந்த வழியில நடக்காதே. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும் போது அப்படிதான். அவர்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்ற போது, நெருடல்கள் வருகின்ற போது, சோதனைகள் வந்த போது அவர்கள் வேற கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மறுத்து விட்டார்கள். என்ன செய்தார்கள்? கானானியருடைய, எகிப்தியருடைய வழிகளிலே அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். ஆகையினால்தான் மோசே எச்சரிக்கிறார், எப்பா நீ கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயாக, செவி கொடுத்து அவருடைய வழிகளிலே நீ என்ன செய்வாயாக? நடப்பாயாக. அவருடைய வழி கடினமான வழிதான்,
அதான் இன்றைக்கு வாசித்து கேட்டோம். என்ன வாசித்து கேட்டோம்? நற்செய்தி பகுதியிலே இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு முடிய என்னை பின்பற்ற கடவன். அப்போ அதான் இன்னைக்கு இந்த பின்பற்றுல நிறைய சிக்கல்கள். அதான் அநேக நேரத்தில் நாம் கேளாதபடிக்கு மோசே எச்சரிக்கிறது போல 17ஆவது வசனத்தில் எச்சரிக்கிறது போல கேளாதபடிக்கு மனம் பேதித்து நான் அநேக வேளைகளில் நடக்கிறோம். ஆகையினால்தான் கடவுள் எச்சரிக்க, சிலுவை எடுத்துக்கொண்டு நட, சுயத்தை மறந்து சுயமான வாழ்வை விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு நட. அதான் இன்றைக்கு அருமையாய் பாடணும். உன்னையே வெறுத்து விட்டால் நீ என்ன செய்யலாம்? ஊழியம் செய்து விடலாம். சுயத்தை சாகடித்தால் எப்படி வாழலாம்? சுகமாய் இன்பமாய் வாழ முடியும். இறை மைந்தன் இயேசு நமக்கு அமைத்து தந்திருக்கிற பாதை கடினமான பாதை, ஆனா சிலுவை பாதை. ஆனா அதிலே சுகமும் ஆசீர்வாதமும் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகவே கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம், அவருடைய வழிகளில் நடப்போம். இது 2வது காரியம். அடுத்து 3வது காரியம் 20வது வசனத்திலே அதே பகுதி அருமையாய் சொல்கிறது, அவரை பற்றி கொள்வாயாக. முதல்ல என்ன சொன்னேன்? ஹலோ, ஜீவன் எதிலே அடங்கி இருக்கிறது? அன்பு கூறுவதிலே அடங்கி இருக்கிறது. கடவுள் மேலே உண்மையான அன்பு வைப்பதிலே அடங்கி இருக்கிறது. 2வது என்ன சொன்னேன்? கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் வழிகளிலே நடப்பதிலே அடங்கி இருக்கிறது. 3வது கடவுளை பற்றி கொள்வதை உள்ளடக்கியது ஜீவன். கடவுளை பற்றிக்கொள். 20வது வசனம் ஹோல்ட் ஆன். அதான் ஆங்கில வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. இதே ஆண்டு 2025வது ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் நாள் நார்த் கொரிய தேசத்திலிருந்து ஒரு மனுஷன் தப்புறான். நார்த் கொரியா பேர்பட்ட கொடூரமான தேசம் என்பதை நாம் அறிவோம். சுதந்திர காற்றை சுவாசிக்க அங்குள்ள மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கொடூரமான மனித தன்மையற்ற ஒரு ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தேசத்திலிருந்து தப்பிக்கிறான். எப்படி தப்பிக்கிறான் என்று சொன்னால், கடல் வழியாக தப்பிக்கிறான். கடல் வழியாக தப்பித்து 10 கிலோமீட்டர் கடலிலே நீந்துகிறான். நீந்தி சவுத் கொரியா எல்கைக்கு போய் கையை காட்டுகிறார். கையை காட்டி அங்குள்ள ராணுவ வீரர்கள் கடைசியாக அவனை காப்பாற்றி கொண்டு போகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். அப்போ அவன் எப்படி தப்பித்தான்? அதுதான் மிக முக்கியமான. அவனுக்கு கிடைத்தது ஒரு மிதவை. என்ன? ஒரு பிளாஸ்டிக் பையில காற்றடித்த மிதவை போல ஒன்று கிடைத்தது. அந்த மிதவையை அவன் என்ன செய்தான்? கெட்டியாக பிடித்து கொண்டான். அந்த மிதவையை விட்டா இவனுக்கு என்ன போச்சு? உயிர் போச்சு. அதே போல அவன் என்ன செய்தான்? அவன் மிதவையை கெட்டியாக பிடித்துக் கொண்டான். அந்த மிதவையை பிடித்துக் கொண்டவனாக அப்படியே தள்ளி காட்டுவாங்க, அப்படியே போய் சேர்ந்துட்டான். 10 கிலோமீட்டர் தொலைவில் கெட்டியாக. அதே போலதான் மோசே சொல்லுகிறார், எப்பா கடவுளை நீ பற்றிக்கொள் என்று சொன்னால் கெட்டியாக நீ என்ன செய்ய? பிடித்துக்கொள். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு 2 கொரிந்தியருக்கு சொல்லும் போது மிக அழகாக சொல்லுகிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுக்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து நாங்கள் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்யவில்லை? கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. அன்பானவர்களே, அதான் சொல்ல பின்வரும் வசனங்களை சொல்கிறான்,
நாங்கள் எங்கள் கிறிஸ்துனுடைய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு, அவருடைய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவரை மரணத்தை நாங்க கெட்டியா பிடித்திருக்கிறோம். அப்படி என்று அதே பவுலடிகளார் பின்வரும் வசனத்திலே 10வது வசனம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார். அப்போ சொல்லுகிறார், உண்மையாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கெட்டியாக பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில எந்த பக்கம் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. வாழ்க்கையில நீங்கள் கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைந்து போவதில்லை. துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. கீழே தள்ளப்பட்டாலும் என்ன செய்வதில்லை, மடிந்து போவதே இல்லை. அப்படின்னா கடவுளை கெட்டியாக என்ன செய்யணும், பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு மிதவையை கடவுளை பிடித்துக் கொண்டா நம்மை சேர்க்க வேண்டிய இடத்துல கடவுள் கொண்டு போய் என்ன செய்வார், சேர்ப்பார். அங்கதான் ஜீவன் இருக்கு. அதான் சொல்லுகிறார் அந்த மோசே சொல்லுகிறார், அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும் மாணவர். ஆம் என்பார்களே, நான் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் இந்த திருச்சபையிலே ஆகுது. வந்த தொடக்கத்துல ஒரு குடும்பத்தை சந்தித்து பிரேயருக்காக ரெகுலரா வருவாங்க. குடும்பத்தை சந்தித்தேன். அழுவார்கள். கடன் பாரம் அதிகமாக இருக்கிறது என்று அழுவார்கள். ஒரு நாள் இல்லத்திற்கு அழைத்தார்கள். சென்றேன். கடன் பாரத்தை குறித்து கேட்டேன். எனக்கே தலை சுற்றியது. இந்த கடன் இவ்வளவு வைத்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி இவர்கள் மேனேஜ் பண்ணுவார்கள், எப்படி இவர்கள் எல்லா குடும்ப சிச்சுவேஷன் எல்லாம் கேட்டறிந்து, தொழில் காரியங்கள் எல்லாம் கேட்டறிந்து நானே எனக்கே தலை சுற்றி நினைத்து பாருங்களேன். ஜோம் பண்ணி முடித்து விட்டு அவர்களை தைரியப்படுத்தி விட்டு ரொம்ப கண்ணீர்ல இருந்தாங்க. ஆனா ஒன்றே கவனித்தேன், இந்த ஆலயத்துக்கு வராத போற நாளே கிடையாது. எப்படியாவது எந்த சூழ்நிலையாவது இந்த ஆலயத்துல ஜோம் பண்ணிட்டு போவாங்க. கடந்த வாரத்துல நான் இதே ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு மஞ்ச பையோடு அதே குடும்பத்தார் ஓடி வந்தார். டக்குன்னு உள்ள இருந்து ஒரு பத்திரத்தை எடுத்தார். எடுத்து கொடுத்து சொன்னார்கள், ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். ஐயா, ஒரு தொழிலுக்காக, நிலத்திற்காக நான் என்ன செய்து கொடுத்திருக்கிறேன், அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறேன். பாருங்க, நினைச்சு பாருங்க, 1.5 ஆண்டு காலத்துக்குள்ளே, அதுவும் நான் நிச்சயமாய் அன்றைய அவர்கள் சொன்ன பேச்சுக்கு இந்த 1.5 ஆண்டு காலத்துக்குள்ளே அவர்கள் இந்த அளவுக்கு மீண்டு வருவார்கள் நான் துணியளவு நினைக்கவில்லை. ஆனால் அவர்களை பார்த்தேன். இந்த ஆலயத்துல மண்டிகிட்டு ஜெபித்ததை பார்த்தேன். வேற எங்கும் போல தால் தவறாமல் ஜெபித்தார்கள். இன்னைக்கு பாருங்க, நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் நினைத்து பாருங்க. அன்றைக்கு எந்த அளவுக்கு ஷாக் ஆயிருந்தேனோ அந்த அளவுக்கு இன்றைக்கு அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஏனென்று சொன்னால் கண்டுகொண்ட காரியம், அவர்கள் கடவுளை ஒரு உடும்பு பிடியாக, எப்படிப்படி உடும்பு பிடியாக கடவுளை பிடித்துக் கொண்டார்கள். கடவுளை அவரை சந்தித்து அதான் சொல்லுகிறார், கடவுளை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும் மாணவர். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் சிந்திப்போம், நாம் நம்மை யோசித்து பார்ப்போம், நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஜீவனை தெரிந்து கொண்டால் அந்த ஜீவன் நம் இந்த உலகத்திலே மட்டுமல்ல, மரணத்துக்கு அப்பாலும் நம்மை வாழ வைக்கக்கூடியது என்ற ஒரு மாபெரும் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்தவர்கள். அதுக்காகத்தான் நாம் எல்லாரும் ஜீவனை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அவருடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை சம்பாதித்து தந்திருக்கிறார். அதைத்தான் இந்த நாளிலே நற்கரைகளின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே இந்த நம்பிக்கையோடு நாம் இந்த பந்தியிலே பங்கெடுப்போம், ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஜீவனுக்குள்ளே அடங்கி இருக்கிற இந்த 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழ்வோம்.
ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாட்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஆமென்.